உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும், ஒப்புகை சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் உதகை ஏடிசி திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் துரை புவனேஸ்வரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர், மேற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் சூசி கலையரசன், உதகை நகர செயலாளர் இஸ்மாயில், உதகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் கட்டாரி, மண்டல துணை செயலாளர் மன்னரசன், முன்னாள் மாவட்ட செயலாளர் சகாதேவன், கூடலூர் நகர செயலாளர் துயில் மேகம், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜேந்திர பிரபு மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் பாபு, பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். 100% ஒப்புகை சீட்டை நடைமுறைப்படுத்து. ஏமாற்றாதே பாமர மக்களை ஏமாற்றாதே. மக்களாட்சி மாண்பினை காக்க வேண்டும். கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இரண்டாவது கட்டமாக மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரங்களிலே வாக்குப்பதிவு இயந்திரத்தை திரும்ப பெற வேண்டும், வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும், அல்லது விவிபேட் அந்த ஒப்புகை சீட்டு முறையை 100% கொண்டு வந்து வாக்கு பதிவு எந்திரத்தினுடைய எண்ணிக்கை செய்கின்ற போது அந்த ஒப்புகை சீட்டையும் எண்ணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கையாகும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும், ஒப்புகை சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டினை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அரியலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன், மேற்கு மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் இளமாறன், மண்டல செயலாளர் அன்பானந்தம், மண்டல துணை செயலாளர் மாறன், மாநில பொறுப்பாளர்கள் தனகோடி, கருப்புசாமி, கணங்கொளஞ்சி, சிபி ராஜா, வேலு, இளங்கோமணி, செல்வரசி, சிவ இள அரசன், முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வநம்பி, செய்தி தொடர்பாளர் சுதாகர், அரியலூர் தொகுதி செயலாளர் மருதவாணன், ஜெயங்கொண்டாம் தொகுதி செயலாளர் இலக்கியதாசன், ஒன்றிய செயலாளர்கள் தங்கரசு, உத்திராபதி, சுள்ளங்குடி கண்ணன், எசனை கண்ணன், வீரவளவன், முத்துகிருஷ்ணன், பாரதி, பொன் தங்கராசு, பெரியசாமி, தேவேந்திரன், ராசா பிள்ளை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசின் மானம் போச்சு, நிறுவன இயக்குநராக பாஜக ஆட்களை போடுதல் முறையா? தேர்தல் இனிமேல் நடக்குமா சரியா? குதிரை பேரத்தை இழிவாய் நடத்தி இவிஎம் பிரதமர் இன்றைய படம்
வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இவிஎம் மிஷினில் வாக்கு போடும்போது அதன் அருகே வேறொரு பெட்டியில் ஒப்புகை சீட்டு வர வேண்டும். அந்த ஒப்புகை சீட்டை எண்ணி 2 நாள் தாமதமானாலும் அதன் பிறகுதான் வெற்றி தோல்வியை அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களில் பாஜக அரசு பல முறை தேர்தலில் தில்லுமுள்ளு செய்து இவிஎம் எந்திரத்திலே சூழ்ச்சி செய்து வெற்றி பெற்றது என்று பலமுறை அம்பலமாகிவிட்டது. பல அறிஞர்களும் அந்த கருத்தை ஏற்று அதுபோல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சமீப கால பிஜேபி அரசுடைய செயல்பாடுகளும் இந்த சந்தேகத்தை மேலும் மேலும் நமக்கு வலுக்க வைக்கிறது. எனவே இவிஎம் எந்திரத்தில் ஓட்டு போடும்போது ஒப்புகை சீட்டோடு நடத்த வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி 1 மாதத்திற்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நடத்தினோம். இன்று தமிழகத்தினுடைய தலைநகரம் அத்தனை இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் தோழமை கட்சியுடைய துணையோடு அவருடைய கண்டன குரலோடு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு இன்று அரியலூரிலே நடந்த இந்த கூட்டத்திற்கு 300க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் திறந்து தந்தார்கள். இந்த கூட்டத்தை மாவட்ட செயலாளர்கள் கதிர்வளவனும் சிவகுமாரும் சிறப்பாக ஒருங்கிணைத்தார்கள். மண்டல செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தம் அவர்களும் மற்ற தோழர்களும் சேர்ந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்தார்கள். 11 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டம் 2:30 மணி வரையும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கருத்துக்களை பொதுமக்கள் பலரும் இருந்து கவனித்தார்கள். இதை தொடர்ந்து இங்கு மட்டுமல்ல அனைத்து ஒன்றியங்களிலும் அனைத்து ஊர்களிலும் இந்த கருத்தை நீங்களெல்லாம் சொல்ல வேண்டும். மக்களுக்கு இந்த கருத்தை கொண்டு செல்ல வேண்டும். அப்போதுதான் நமது எண்ணம் நிறைவேறும். வெல்லும் ஜனநாயகம், வெல்லும் ஜனநாயகம். நன்றி. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும், ஒப்புகை சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஒருங்கிணைந்த தூத்துக்குடி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முத்தையாபுரம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில துணை பொதுச் செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஆட்டோ கணேசன், முருகன், மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பேச்சிமுத்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பாலசிங்கம், அதிமுக மாவட்ட செயலாளர் புதுக்கோட்டை செல்வம், தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் மாரி செல்வம், விசிக மத்திய மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து, மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வகுமார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிறுத்தைக்குமார், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் நிர்மலா, 50வது வார்டு செயலாளர்கள் மங்கை, சேகர், சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர்கள் பெஞ்சமின், பிராங்க்லின், மகளிர் அணி வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயா அந்தோணி, சிபிஎம் மாநில செயற்குழு உறுப்பினர் பூமையில், வழக்கறிஞர் அர்ஜுன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்திய தேர்தல் ஆணையம் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பழைய வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழகம் முழுக்க இன்று ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு அறிவிப்பு செய்து அந்த ஆர்ப்பாட்டம் அதன் அடிப்படையில் தூத்துக்குடி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் ஆட்டோ கணேசன், டெலட்டா, கோயில்பட்டி முருகன் இவர்களுடைய தலைமையில் மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே விடுதலை சிறுத்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் வாக்குச்சீட்டு முறையை இங்கே அமல்படுத்த வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவிலே குளறுபடிகள் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக மக்கள் கருதுகிறார்கள். ஏற்கனவே இருந்த வாக்குச்சீட்டு முறையை இங்கே
தேர்தல் ஆணையம் அமுல்படுத்த வேண்டும். ஏனென்றால் அங்கே அந்த மின்னணு வாக்குப்பதிவிலே நிறைய தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும், ஒப்புகை சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருவள்ளுவர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையிலும், மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் சுடர்மொழி, கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன், மேற்கு மாவட்ட செயலாளர் சிந்தனை செல்வன், மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு கண்டன உரையாற்றினார். இதில் பஞ்சமி நில மீட்பு குழு இயக்க மாநில செயலாளர் பெண்ணானை, மதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன், திமுக சார்பில் பொன் முத்துராமலிங்கம், காங்கிரஸ் சார்பில் கார்த்திகேயன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் சிக்காந்தர் விஜயராமன் மற்றும் வழக்கறிஞர்கள் அன்பழகன், சரவணன், அகரன், மணியரசு, புளியம்மாள், குமார் வளவன், சேகர், தென்னிலவன், பூமிநாதன், போஸ், டிபிஐ முத்து, நெடுஞ்செழியன், அழகுமணி, மிசோ கணேசன், பாலம்மாள், சிறுத்தை பாண்டியம்மாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஒப்புகை சீட்டு வழங்கு, அதன் மூலம் வாக்குகளை எண்ணிடு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தேர்தல் ஆணையமே, தேர்தல் ஆணையமே. 2 மாதத்துக்கு முன்பு வட மாவட்டங்களிலே மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் போன்ற பல மாநிலங்கள் தேர்தல் நடத்தப்பட்டன. அந்த தேர்தல் வாக்கு மிஷினிலே தில்லுமுள்ளு நடைபெற்றது. அந்த தில்லுமுள்ளை தடுக்கின்ற வகையில விடுதலை சிறுத்தை தமிழகம் எழுச்சி தமிழருடைய ஆணைக்கிணங்க நாடு முழுக்க ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஓட்டு போடும் பொழுது வாக்கு ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் அனைவருக்கும் தனக்கு வாக்களித்த ஓட்டு போடும்போது நான் யாருக்கு வாக்களித்தேன் என்ற செய்தி அவங்க தெரிய வேண்டும். அந்த ஒப்புகை சீட்டை ஒரு பெட்டியில போட்டு அந்த ஒப்புகை சீட்டும் இவிஎம் மிஷின் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணும்போது கரெக்டா இருக்கிறது என்பதற்காகவே இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் மோடி அரசுக்கு, பிஜேபி அரசுக்கு, அரசுக்கு துறைமுகமல் நேர்மையாக இந்த தேர்தல் நடத்துவதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் இன்று நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம். ஏசி பாவரசு, விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலாளர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும், ஒப்புகை சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப், வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோட்டி என்கிற கோவேந்தன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார், வேலூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளரும் மாநில செய்தி தொடர்பாளருமான கூகா பாவலன், மாவட்ட துணை செயலாளர்கள் இளங்கோ, பிரேம்குமார், மண்டல துணை செயலாளர் மறைமலை, மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாகராஜ், சமூக நல்லிணக்க பேரவையின் மாநில துணை செயலாளர் சரவணன், மாவட்ட மகளிரணி செயலாளர் மலர்கொடி, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாபீர் மற்றும் இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சட்டம் வழங்கிய உரிமையை திருடாதே, திருடாதே, துணிவிருக்கா, துணிவிருக்கா, மோடியே துணிவிருக்கா, பாஜக தேர்தல் ஆணையமே, தேர்தல் ஆணையமே, சண்டிகர் மேயர் தேர்தலில்
பாஜகவின் கை கூலிகள். தொல் திருமாவளவன் அவருடைய வழிகாட்டுதல்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மின்னணு வாக்கு இயந்திரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும். அப்படி உடனடியாக ரத்து செய்ய இயலவில்லை என்றால் ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் இந்த கண்டன கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூரில் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து இந்தியா கூட்டணியிலும் சரி அல்லது வாய்ப்பு கிடைக்கும் இடங்களிலெல்லாம் இந்த மின்னணு வாக்கு இயந்திரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துவிட்டு மீண்டும் இந்த வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து வருகின்றார். உலகில் எல்லா நாடுகளும், அதாவது வளர்ந்த நாடுகள், வல்லரசு நாடுகள் கூட இந்த மின்னணு வாக்கு இயந்திரத்திலிருந்து விடுபட்டு தேர்தல் பேலட் ஷீட் என்று சொல்லக்கூடிய அந்த முறைக்கு மாறிவிட்டார்கள். ஆனால் இந்தியாவில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா இந்த மின்னணு வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய குளறுபடிகளை உருவாக்கி அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்கின்ற கருத்தை இந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். வேறு யாரும் அரசியல் காரணங்களுக்காக அதை குற்றம் சொல்லவில்லை. தொழில்நுட்பத்தை நன்கு தெரிந்தவர்களே, மின்னணுவில் சாதனை படைத்தவர்களே அதை கண்டுபிடித்து சொல்லிய காரணத்தினால்தான் நாடு முழுவதும் அது பெரிய எதிர்ப்பலையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக வட இந்தியாவில் இந்த இவிஎம் மிஷினுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்து வருகிறது. ஆனால் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சரியாக காட்டவில்லை. மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில், குஜராத்தில், மேற்கு வங்கத்தில், புதுதில்லியில், இப்படி எல்லா இடங்களிலும் அந்த எதிர்ப்பு நடைபெற்று வருகிறது. ராகுல் காந்தி செல்லுகின்ற இடமெல்லாம் இந்த மின்னணு வாக்கு இயந்திரத்திற்கு எதிராக பேசி வருகின்றார். மிகப்பெரிய போராட்டத்தை அவரும் உணர்ந்த காரணத்தினால் இந்த இவிஎம் மிஷினை தடை செய்ய சொல்லி அவரும் வலியுறுத்தி வருகின்றார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும், ஒப்புகை சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்கள் மோகன்குமார், இனியவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீரன் கேபிஎஸ் மணிக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம். உடக்கத்தான் பாண்டியனுக்கு, குறிஞ்சான்குளம் தோழர்களுக்கு, திருவாரூர் இனியனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும், ஒப்புகை சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம், மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ், கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்தகுமார், வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவளவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் எள்ளாளன், மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் தமிழ்குட்டி, தென்காசி தூத்துக்குடி மண்டல துணை செயலாளர் சித்திக், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் ஆகியோர், மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாநில துணை செயலாளர் ஆஷிக் ஹுசேன் மற்றும் ஃபீர் மைதீன், சந்திரன், இசக்கி பாண்டியன், விவேக், எஸ்ரா, ஹக்கீம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. மோடி அரசுக்கு எச்சரிக்கை, மோடி அரசுக்கு எச்சரிக்கை, எச்சரிக்கை. விடுதலை சிறுத்தைகள் எச்சரிக்கை, விடுதலை சிறுத்தைகள் எச்சரிக்கை. புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர். வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே. தந்தை பெரியார், தந்தை பெரியார். வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே. எச்சரிக்கை செய்கின்றோம்.
தடை செய்ய கோரி சென்னையில் எழுச்சி தமிழர் தலைமையில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தென்காசியில் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக 4 மாவட்ட செயலாளர் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மின்னணு இயந்திரத்தை தடை செய்ய வேண்டும், வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. கடந்த மாதமும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டங்களை, நாடு தழுவிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். இந்த முறையும் இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இது மோடி அரசு திருட்டுத்தனமாக 10 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்ததற்கு 2 முறை அமர்ந்ததற்கு காரணம் இந்த மின்னணு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள். அந்த மின்னணு இயந்திரத்தில் நடத்தியிருக்கிற அந்த குளறுபடியால் திருட்டுத்தனமாக, கள்ளத்தனமாக, பின்வாசல் வழியாக 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும், ஒப்புகை சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கள்ளக்குறிச்சியில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன், கிழக்கு மாவட்ட செயலாளர் சேர்ந்தநாடு அறிவுக்கரசு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளர் சூகா விடுதலை செழியன், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் தயா நெப்போலியன், மண்டல செயலாளர் ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ஜெயகணேஷ், நகரமன்ற தலைவர் குமார், நகரமன்ற உறுப்பினர் தேவராஜ், சிபிஎம் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆனந்தன், பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் லியோ ஷாலின் மற்றும் கூத்தக்குடி பாலு, சாவி முருகவேல், கருப்புதுரை, கலையழகன், ராமமூர்த்தி, ரகுமான், அனிச்சமலர்வன், அம்பிகாபதி, கனகா அம்பேத், வீரவளவன், பொன்னுசாமி, இடிமுரசு, பச்சாப்பிள்ளை, சாரங்கன், சீனு, மனோஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நாடாளுமன்றத்தின் பொது தேர்தலை நடத்திடு 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 மின்னணு வாக்குப்பதிவு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடுகளை செய்து விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சியில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தேர்தல் ஆணையம் இவிஎம் என்கிற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலமாய் தேர்தலை நடத்தாமல் வாக்குச்சீட்டு நடைமுறையில் நடத்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்தோம். அப்படி இந்த தேர்தலில் வாய்ப்பு இல்லாத நிலையில் விவிபேட் ஒப்புகை சீட்டு என்கிற அளவில் அனைத்து மக்களும் வாக்களித்தால் எந்த சின்னத்திற்கு வாக்களித்தோம், யாருக்கு வாக்களித்தோம் என்கிற தெரிகிற வகையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு வேண்டுகோள் விடுத்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்தோம். எழுச்சி தமிழர் சென்னையிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் மதியழகன் மற்றும் சேந்தநாடு அறிவுக்கரசு ஆகியோர் தலைமையில் என்னைப் போலவே மேல்நிலை பொறுப்பாளராக இருக்கிற தம்பி தயா நெப்போலியன் அவர்களின் ஒருங்கிணைப்பிலும் சிறப்பான முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும், ஒப்புகை சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தஞ்சாவூர் பணக்கல் கட்டிடம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணன், மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர், மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன், வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லை வளவன், தெற்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி வாசரை மாநில செயலாளர் குடந்தை தமிழினி, தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இளந்தென்றல், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் சொக்கா ரவி, தங்க முருகானந்தம், உறவழகன், மேற்கு மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன், ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜரங்கம், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ், முன்னாள் மாநகர செயலாளர் மார்டின், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் பெரியசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சின்னை பாண்டியன், திராவிடர் கழக மாநில பொதுச் செயலாளர் ஜெயக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் முத்து, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் ஜெயினுல் ஆப்தீன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பிரபாகரன், வெங்கடேஷ், அருணாச்சலம், பென்னிட் திருமாறன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மக்கள் விரும்பாத மின்னணு வாக்குப்பதிவை ரத்து செய், ரத்து செய், மக்கள் விரும்பும் வாக்குச்சீட்டு, மக்கள் விரும்பும் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்து, ஒப்புக வாக்குச்சீட்டு எண்ணிக்கையை நடைமுறைப்படுத்து. இந்திய ஒன்றிய அரசு, தேர்தல் ஆணையமே, மக்கள் விரும்பாத மின்னணு வாக்குப்பதிவை ரத்து செய். வெல்லும் ஜனநாயகம் என்ற பெரிய மாநாட்டை இந்தியாவில் யாரும் எங்கும் கண்டிராத மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வை எழுச்சி தமிழர் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார். அந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டினுடைய நோக்கம் என்பதே ஜனாதனத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். ஜனாதனத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறையிலே உள்ள இந்த மின்னணு வாக்குப்பதிவு முறையை மாற்றம் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை தான் இன்றைக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழகம் முழுவதும் அறிவித்து எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த அவசர கதியில் அடுத்து 1.5 மாதங்களே உள்ள காலகட்டத்தில் மின்னணு வாக்கு முறையை முழுவதுமாக ரத்து செய்ய இயலாவிட்டாலும் விவிபேட் என்று சொல்லக்கூடிய ஒப்புகை சீட்டு அதை மின்னணு வாக்கு இயந்திரத்தில் இணைக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தாம் யாருக்கு வாக்களித்துள்ளோம் என்ற அவற்றை சரிபார்த்து கொள்ள வேண்டிய வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இன்றைக்கு எழுச்சி தமிழர்கள் தேர்தல் ஆணையத்திடமும் வலியுறுத்தியிருக்கிறார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும், ஒப்புகை சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சேலம் கோட்டை மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் காசா மைதீன், மொழி அரசு, வீணா சுந்தர், தெய்வானை, மேட்டூர் மெய்யழகன், கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேகுவாரா விளக்க உரையாற்றினார். இதில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர் இமயவர்மன் மற்றும் ஆறுமுகம், நாராயணன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். காத்திடுவோம், 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 காத்திடுவோம். அரசமைப்பு சட்டத்தையும் அரசமைப்பு ஆர்ப்பாட்டம் கட்சிகள் நடத்தும் தேர்தல் ஆணையமே உறுதிப்படுத்து, 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 உறுதிப்படுத்து. வாக்களிக்கும் மக்களுக்கு, வாக்களிக்கும் மக்களுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கி, ஒப்புகை வாக்களிக்கும் உரிமையையும் மோசடியாக நடத்தப்படுகிறது என்கிற அந்த நிலையை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரிலும் விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த முன்னணி தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று அனைவரும் பங்கேற்று தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பிஜேபி அரசு இந்த தேர்தல் முறையில் EVM மெஷினில் சந்தேகத்தை விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்திய தேர்தல்
ஆணையரை தேர்வு செய்வதில் கூட ஒரு மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தின் வழக்கு ஆளுங்கட்சி அந்த தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி என்று 3 பேர் கொண்ட குழுதான் இந்திய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற நிலையை மீறி தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதி தேவையில்லை, கேபினெட் அந்தஸ்தில் உள்ள ஒருவரே அதில் இடம்பெறலாம், 3இல் 2 பேர் நாம் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யலாம் என்று ஒருதலை பட்சமாக அந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய நடவடிக்கையில் அவர்கள் தேர்வு செய்திருக்க அது ஒரு மோசடியாகவும் சந்தேகத்தை கிளப்பக்கூடியதாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்திருக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வரவேற்கின்ற ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டமாகத்தான் இருக்கிறது. காரணம், இந்திய தேர்தல் ஆணையம் ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தலை உறுதி செய்ய வேண்டும் என்பது பாமர மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்திருப்பது இந்தியா கூட்டணி சார்பாக வரவேற்கிறோம். அதேபோல இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். ஒரு சுதந்திரமான தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பைத்தான் விடுதலை சிறுத்தைகள் போராட்டமாக இன்னைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன்படி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு ஜனநாயக முறைப்படி நடுநிலையோடு அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆணையமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒவ்வொரு முறையும் தேர்தல் முறைகள் நடக்கின்ற போதெல்லாம் உச்சநீதிமன்ற கதவை தட்டுகின்ற சூழல் ஏற்படுகிறது. அதை தவிர்க்கின்ற பொருட்டு இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தை சார்பாக சேலம் மாவட்டத்தில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இந்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதை வரவேற்கிறோம். இந்த முறை நடைபெறப்படுத்த வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கை. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,